Hi friends, வணக்கம். வெல்கம் டு சேனல் டு Z இன் மைனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் வேக்கன்சி இன் மைனிங். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ஒன் வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேக்கன்சி கலெக்ட் பண்ணி சண்டே மேக்ஸிமம் வீடியோ எடுத்து மண்டே அன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன், இல்லை சண்டே அன்றைக்கி நைட் அந்த மாதிரி உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோஃபார் நம்ம பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஒரு சண்டேவோ சண்டே மண்டே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th வீடியோ. ஓகேங்களா? 4th வீக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 வேக்கன்சி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீக்கும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ வேணும், நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி மைனிங் வேக்கன்சி ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கப்புறம் டிஜிஎம்எஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் வீடியோஸ், டிஜிஎம்எஸ் கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ், அதர் மைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் உங்கள் கரியருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க உள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 to சண்டே அன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். மேபி மண்டே அன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 40 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இது வரைக்கும் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய way2mining.com அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நாம் வந்துட்டு வேக்கன்சி வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இருக்க அந்த டீட்டெயில்ஸும் ஷார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கேன். அது ஒரு 20 வேக்கன்சி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதர் சோர்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வேக்கன்சி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 40 வேக்கன்சி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம way2mining.comல இருக்க வேக்கன்சி டீட்டெயில் சொல்கிறேன். நான் ஷார்ட்டாக சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணுன்னா நம்மளுடைய அந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதானி குரூப்போடைய அண்டர்கிரவுண்ட் கோல் மைன்ஸுக்கான மைன்ஸ் மேனேஜர் போஸ்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கரலி எம்பிக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்றைக்கு லாஸ்ட் டேட்னா 28 February வந்துட்டு லாஸ்ட் டேட்டு. எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா பிஇ ஆர் பிடெக் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 12 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மைன்ஸ் மேனேஜர் அண்டர்கிரவுண்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணுறது, வேறு என்ன வந்து சேலரி, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய way2mining ஆப் வந்து நம்மளுடைய way2mining அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? way2mining.com அதான் நம்மளுடைய வெப்சைட் URL. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா அதானி குரூப்போடைய அதே சேம் வேக்கண்ட் தான், சேம் மைன்ஸ் மேனேஜர் சைட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க போஸ்ட் நேமு. எங்கே பார்த்திங்கன்னா திரள்ளி எம்பியில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அந்த சைட்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்ளை டேட் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28 February தான். எலிஜிபிலிட்டி சேம் பிஆர் பிடெக் மைனிங் இன்ஜினியரிங், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 18 to 22 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய way2mining.com அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆதித்ய பிர்லா குரூப். ஓகேங்களா? அல்ட்ராடெக்கோடைய வேக்கன்சி தான் அது. ஓகேங்களா? எங்கன்னா தெலுங்கானாவில் அவங்களுக்கு ஒரு சிமெண்ட் பிளான்ட் இருக்குது, பெசன்னா சிமெண்ட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? அந்த லொக்கேஷனுக்கு ஜாலஜிஸ்ட் மைன்ஸ். ஓகேங்களா? அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு வேகன்சி கேட்டிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 28 February. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி வந்துட்டு எய்தர் எம்எஸ்சி ஆர் எம்டெக் ஜாலஜி முடிச்சிருக்கணும், 7 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? லைம்ஸ்டோன் மைன்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இருக்குது. இந்த இதெல்லாம் உங்களுக்கு வேணும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், நம்மளுடைய இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய பிர்லா குரூப் சப்செக்ஷனல் பிளாஸ்டிங். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10th February தான். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்திங்கன்னா சிங்கரலி எம்பி. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஇ மைனிங் வித் ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட், 8 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இது இருக்குது. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது WCL வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட், இந்தியா சிஏஎல் கோல் இந்தியா லிமிட்டோடைய ஒரு சப்சிடரி கம்பெனி. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா WCL வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய இன்டர்னல் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு எம்ப்ளாயாக இருப்பாங்களே அந்த எம்ப்ளாயி அப்ளை பண்ணி இன்டர்னல் போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 181 போஸ்ட் மைனிங் சர்தாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா WCL தான் இருக்கும் எங்கன்னா. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணால் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அடுத்து NMDC வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஓவர்மேனுக்கு சில வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓவர்மேன் பார்த்திங்கன்னா ஓவர்மேன் ப்ரொடக்ஷனுக்கு 60,000 per month வந்துட்டு வரும். எங்கே அப்படின்னா லொக்கேஷன் ஜார்க்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க, மைன்ஸ் நேமும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17th February. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி டிப்ளமோ இன் மைனிங் ஆர் ஓவர்மேன் சர்டிஃபிகேட் வந்துட்டு அவைலபிளாக இருக்கணும். அவங்ககிட்ட 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்தர் டீட்டெயில் வேணால் வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா NMDC ஓவர்மேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட்டிருக்காங்க. 17th February பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு. சேம் தான் ஜார்க்கண்ட் லொக்கேஷன் தான். மைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மைனிங் ஓவர்மேன் சர்டிஃபிகேட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? சேலரி வந்து பார்த்திங்கன்னா 16,000 per month. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்து பார்த்திங்கன்னா என்எம்டிசி, சேம் என்எம்டிசி தான். அசிஸ்டன்ட் மேனேஜர் சேஃப்டி ஆஃபீஸர், ஓகேங்களா, 80,000 per month. 17 February வந்து லாஸ்ட் டேட்டு. ஜார்க்கண்ட் தான் என்எம்டிசி. மைண்ட் சேம் அதே தான், ஓகேங்களா. 80,000 per month வந்து சேலரி. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 February. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் வித் செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம way2mining.com செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது என்எம்டிசி லிமிடெட் கோல் ஓவர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இன்சார்ஜாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. என்எம்டிசி ஜார்க்கண்ட் தான். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 February. எலிஜிபிலிட்டி சேம், டிப்ளமோ இன் மைனிங், ஓவர்மேன் சர்டிஃபிகேட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்எம்டிசி தான். ஓவர்மேன் பிளாஸ்டிங், ஓகேங்களா. நம்ம ஓவர்மேன் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு பார்த்தோம், அடுத்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு பார்த்தோம், இது பிளாஸ்டிங்க்கு, ஓகேங்களா. சேம் 17 February. மைன்ஸ் நேம் அதே தான், ஓகேங்களா. ஓவர்மேன் டிப்ளமோ இன் மைனிங், ஓவர்மேன் சர்டிஃபிகேட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா என்எம்டிசி, அதே சேம் என்எம்டிசி அசிஸ்டன்ட் ஷிஃப்ட் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. என்ன எலிஜிபிலிட்டினா டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் 4 years எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. 80,000 per month சேலரி, ஓகேங்களா. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க நம்ம வெப்சைட்டில், ஓகேங்களா. அடுத்தது என்எம்டிசி ஷிஃப்ட் மேனேஜர், ஓகேங்களா. ஃபஸ்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 1 lakh per month. பட் நல்ல சேலரி, ஓகேங்களா. பட் இது எல்லாமே கான்ட்ராக்சுவல் வேகன்சிப்பா, ஓகேங்களா. என்எம்டிசி கேட்டிருக்கிறது எல்லாமே கான்ட்ராக்சுவல் வேகன்சி, ஓகேங்களா. 17 February தான் லாஸ்ட் டேட்டு. டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்ஸ் வித் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு என்ன சேலரி, எவ்வளோ வந்துட்டு பீரியட் வந்துட்டு கான்ட்ராக்சுவல், அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தர் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்சி மினரல் ரிசோர்ஸஸ், ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வாட்ஸ்அப் இது கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன போஸ்ட் பண்ணிங்கன்னா மைனிங் இன்ஜினியர், லொக்கேஷன் வெஸ்ட் பெங்காலில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம வெப்சைட்டை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து என்எம்டிசி டோலிமலை டெக்னிக்கல் அப்ரெண்டிஷிப்பு, கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப், மேட் அப்ரெண்டிஷிப் கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அப்ரெண்டிஷிப் பார்த்துலாம். சேம் வந்து இப்போ கர்நாடகாவில் அந்த லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 years வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 February லாஸ்ட் டேட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்துட்டு 2023, 24, 25 முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. வேறு எங்கேயும் வந்து அப்ரெண்டிஷிப் எடுக்க வந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்டைஃபண்ட் தராங்க, எவ்வளோ பீரியடு, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டுக்கு சேம் அதே தான்ப்பா, ஓகேங்களா. பிஇ வந்து மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 February வந்து லாஸ்ட் டேட், ஓகேங்களா. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதுக்கு வந்து அது இருக்கும். அது யூசிஐயில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்ரெண்டிஷிப் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. 20th வந்து February லாஸ்ட் டேட்டு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு. அந்த யூனிட் வந்துட்டு என்ன யூனிட் அந்த நேம் கொடுத்துருக்காங்க, மைன்ஸ் நேமு. டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 20th February வந்து லாஸ்ட் டேட்டு. ஸ்டைஃபண்டும் பார்த்தீங்கன்னா அஸ் பர் ரூல் படி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து யூசிஎல் ஜார்க்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. 50 போஸ்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து ஒடிசா மைனிங் கார்பரேஷன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் ஜாலஜி போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. 11th February வந்து அப்ளை பண்ணுறது லாஸ்ட்டு. இன்னும் வந்துட்டு 1 or 2 days தான் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 1,27,000 வந்துட்டு சேலரி, 1,27,000 மினிமம். 2,16,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்துட்டு அந்த ஸ்கேல் இருக்குது. எம்எஸ்சி ஆர் எம்டெக் ஜாலஜி 20+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைன் மோட் மட்டும்தான். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா. நம்மளுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா way2mining.com, ஓகேங்களா. இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு ஃபர்தர் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இது 20 பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு நம்ம 20 டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 20 பார்த்திங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்க. ஃபர்தராக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே டே டு டேட் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வீக்லி சண்டே இல்லை மண்டே அன்றைக்கி எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா. நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் சோர்ஸ் ரெஃபரன்சஸ் வந்துட்டு இன்னொரு 20 வேகன்சி இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இது வந்து வேகன்சி எதுக்கும் பார்த்தீங்கன்னா நோகோ விஸ்டா குரூப், அந்த குரூப்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய போஸ்ட் இருக்குப்பா. மேனேஜர் மைனிங், அசிஸ்டன்ட் மேனேஜர் மைனிங், இன்ஜினியர் மைன்ஸ் ஆப்ரேஷனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதர் இதுக்கெலாம் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. மைனிங் மேட்டு,
வெக்கேஷனல் ஆஃபீஸர் இதுவும் பார்த்தீங்கன்னா மைன்ஸ் முடிச்சவங்க தான் வந்து கேட்பாங்க, செகண்ட் கிளாஸ் முடிச்சவங்க ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சவங்க கேட்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைனிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுவும் தரல. ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு இப்போ செகண்ட் கிளாஸ்னால் கண்டிப்பாக வந்து செகண்ட் கிளாஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், மேனேஜர் அப்படின்னா மேனேஜர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா, எல்லாமே மெட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் இருக்குது அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் சிவி வந்துட்டு அனுப்பிவிடுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா மெயில் ஐடி எதுவும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு மைனிங் இன்ஜினியர் வேகன்சி அங்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு கேட்டிருக்காங்க. ஜவார் லொக்கேஷன் ராஜஸ்தானுக்கு. ஓகேங்களா, 2 to 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, மெட்டல் பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் செகண்ட் கிளாஸ். இது இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, zkan@masterdrilling.com. ஓகேங்களா, இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைன்ஸ் மேனேஜர் சத்தீஸ்கருக்கு. ஓகேங்களா, என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 7 to 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, இது இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 லெவல் பார்த்தீங்கன்னா சீனியர் லெவலில் ஒர்க் பண்ணிக்கணும். லைக் மைன்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிடணும். ஓகேங்களா, அப்படி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு nagpur.vmpl@gmail.com. ஓகேங்களா, NAGPUR nagpur.vmpl@gmail.com. இதுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெஸ்யூம் அப்ளை அனுப்பிவிட்டு இல்லை வேறு டவுட்ஸ்க்கு நான் கிளாரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா விபி மைனிங் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அவுட் சைடு இந்தியா. ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இல்லை 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் சீனியர் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு GM லெவலில் சீனியர் GM லெவலில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா AVP லெவலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அவுட் சைடு இந்தியா சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா பார்த்துக்கோங்க. அதர் டீட்டெயில்ஸாக வந்துட்டு என்னென்ன வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்ட்டு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா taral@karmasolutions.com. ஓகேங்களா, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, ஃபர்தராக வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்கப்பா. இதான் வந்துட்டு அவங்களுடைய மெயில் ஐடி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் சேஃப்டி ஆஃபீஸர் ஒடிசா லொக்கேஷனுக்கு கேட்டிருக்காங்க. பிடெக் வந்துட்டு மைனிங் முடித்தவங்க வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா, 4 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. அன்ரெஸ்ட்ரிக்டட் கேட்குறாங்கப்பா. இதில் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டாங்க. அண்டர்கிரவுண்ட் சேஃப்டி அண்டர்கிரவுண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். விச் மீன்ஸ் அண்டர்கிரவுண்டோட சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். ஓகேங்களா, இது உங்களுக்கு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். HRD@maheshwarwe.com. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்டேட் சிவி அனுப்பிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியர் அண்ட் ஜாலஜிஸ்ட் 2 போஸ்ட்டுக்குமே இருக்குது. ஓகேங்களா, மைனிங் இன்ஜினியர் 2 வேகன்சி, ஜாலஜிஸ்ட் 2 வேகன்சி. மேக்னீஸ் மைன்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க. 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா MP. ஃபர்தர் டீட்டெயில் வேணால் அந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா மைனிங் இண்டஸ்ட்ரி தான் பார்த்திங்கன்னா வேக்கண்ட்டு சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில். ஓகேங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைடு இந்தியா. என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா விபி மைனிங் இருக்குது, GM மைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனிங் இன்ஜினியருக்கு இருக்குது, ப்ரொடக்ஷன் மைனிங் மேனேஜருக்கு இருக்குது, ஜாலஜிஸ்ட்டுக்கு இருக்குது, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாலஜிஸ்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா, AVP HMMக்கு இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ போஸ்ட்டுக்கு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த taral.karmasolution இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் வந்துட்டு அவுட் சைடு இந்தியா இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க நினைக்கிறேன்ப்பா. ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய வந்துட்டு மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் இது தான். இவங்க வந்து நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அவுட் சைடு இந்தியா மைனிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணி பாருங்கப்பா. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட் வந்துட்டு மைனிங் ஆப்ரேஷனுக்கு வந்து கேட்குறாங்க. லொக்கேஷன் வந்துட்டு கொல்கட்டா ஹெட் ஆஃபீஸ்க்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது ஓப்பன் காஸ்ட் அண்டர்கிரவுண்ட் எந்த மைண்டேஸில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே. HR வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மன் ராய் அப்படின்றவங்க. இதோடைய நம்பரும் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் அட் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, சாரிப்பா நிறையா போஸ்ட்டுக்கு இருக்குது. செகண்ட் கிளாஸ் மட்டும் இல்லை. என்னென்னா VPGM ஆப்ரேஷன் மைனிங்க்கு கேட்குறாங்க. 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மைன்ஸ் மேனேஜர் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும்னு கேட்குறாங்க. சேஃப்டி ஹெட் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் TA ஓகேங்களா, சேர்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட மைனிங் பர்சன் வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு சுமன் ராய் அந்த மெயில் ஐடி வந்துட்டு பார்த்திங்க கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ளை பேசிவிட்டு ஃபர்தராக வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. இங்கன்னா இந்துஸ்தான் பவர் அவங்க தான் வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்க. கோல் மைன்ஸுக்கு வந்துட்டு அவங்க ஹையர் பண்ணுறாங்க. அஞ்சன் ஹில்ஸ் மைன்ஸ் சத்தீஸ்கருக்கு. ஓகேங்களா. ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு அந்த இதுக்கு கான்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களோட அப்டேட் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மைனிங் இன்ஜினியர். ஓகே, மைனிங் இன்ஜினியர் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு வேக்கண்ட்டு. சீனியர் மைனிங் இன்ஜினியர் ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லொக்கேஷன் எனக்கு தெரியல. இந்த இதான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட நேமு. மேபி அவுட் சைட் இந்தியாவை தான் இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்தராக வேணால் அந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. hr@mac.mn. ஓகேங்களா. இதை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மைனிங் இன்ஜினியர் மேகாலயாக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மைனிங் இன்ஜினியர் மேகாலயாக்கு கேட்டிருக்காங்க. செகண்ட் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் மெட்டல் மைன்ஸ் தான். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெட்டல் மைனிங்கில் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்துட்டு less than 27 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன். less than 27 years தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி. ஓகேங்களா. ஃபர்தராக வேணால் அந்த மெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. hrdcjobs26@gmail.com. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் ஆப்ரேஷன் கோஆர்டினேட்டர் ஹோஸ்பெட் கர்நாடகா மைன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராபப்ளி இது வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் அந்த ப்ளூ மெட்டல்ஸ் இருக்கும்ல, அது டோட்டல் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக டீட்டெயில் பார்த்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. டோட்டல் ஆப்ரேஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ். மைன்ஸு, க்ரஷர், குவாரி பிளான்ட் ஓவரால் எல்லாமே பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து மைன் சர்வேயர் அம்புஜா சிமெண்ட்டுக்கு வந்துட்டு கேட்குறாங்க. கொடிநாரில் இருக்க குஜராத். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கம்பெனி தான் இது. ஓகேங்களா. ஒரு மைன் சர்வேயர் வேணும்னு கேட்குறாங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் மைன் சர்வேயர் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களை அப்டேட் செய்ய அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ரெவல் கன்சல்டன்ட். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டன்ட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வேயருக்கு வந்துட்டு வேணும்னு கேட்குறாங்க. கன்சல்டன்ட்டாக ஒர்க் பண்ணிக்க மைன்ஸ்லாம் கிடையாது. அவங்க எந்த இடத்துல கன்சல்டன்ட் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். தன்பாத் லொக்கேஷன் கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா. இவங்களோட கன்சல்டன்ட் தன்பாத் லொக்கேஷன் இருக்குது. டீட்டெயிலில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுடைய ரெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிங்க்டின்ல உங்களுடைய கம்பெனி ப்ரொஃபைல் இருக்குது. அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்தராக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த கான்டாக்ட் முன்னாடி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அடுத்து ஃபீல்டு ஜியாலஜிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜெம்கோ கட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் கேட்டிருக்காங்க. அது எந்த லொக்கேஷன் எனக்கு தெரில. ஓகேங்களா. கான்டாக்ட் நம்பர் 2 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபர்தராக மெயில் ஐடி இருக்குது. அதையும் செக் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த மைன் சர்வேர் ஒடிஷா கேட்டிருக்காங்கப்பா. அன்ரிஸ்ட்ரிக்டடானா. ஓகேங்களா. எம்எம்ஆர் அன்ரிஸ்ட்ரிக்டட் மைன் சர்வேர் உங்கள்கிட்ட இருக்குன்னா 7 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒடிசாவில் உங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செலஸ் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இது கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூப்பா. விநாயகா குரூப்ஸ். ஓகேங்களா. ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12th February அன்றைக்கி இன்டர்வியூ. என்னென்ன போஸ்ட்னா மைனிங் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய்ட்டு அட்டன் பண்ணலாம். 12th February வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 AM வந்துட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இதான் பார்த்திங்கன்னா அதுக்கான அட்ரஸ். ஓகேங்களா. இதை போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்டேட்டட் CV வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். உங்களோட ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய்ட்டு அப்ளை இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால். அடுத்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கருக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிங் ஃபோர்மேன் ஒரு 3 வேக்கண்ட்டு, ஃபோர்மேன் 5 வேக்கண்ட்டு, மைனிங் மேட்டு 8 வேக்கன்ட்ஸுப்பா. நல்ல ஹியூஜ் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கான்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபர்தராக வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட அப்டேட் அனுப்பிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வேக்கண்ட். டோட்டலாக ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 வேக்கண்ட் வந்து எடுத்து வந்திருப்பேன். ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் இருப்பாது. என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் போஸ்ட் பண்ண இந்த வேக்கண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது எந்த ஒரு கேரண்டியுமே வந்துட்டு நான் தரல, நான் வந்துட்டு உங்களுக்கு வேலை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பயும் தரல, இந்த வீடியோவில் தரல. பர்சனலாகவும் நான் உங்களை அதுமாரி வந்துட்டு எதுவுமே நான் வந்துட்டு பண்ண மாட்டேன். ஓகேங்களா. கான்டாக்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அப்படின்னா என் நேம் வச்சோ இல்லை எங்களுடைய சேனல் நேம் வச்சோ இல்லை எங்களுடைய வெப்சைட் நேம் வச்சோ யாராவது கான்டாக்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபோர்ஜரி. ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டட் நாங்கள் மணி எதுவுமே கலெக்ட் பண்ணுறதில்ல. அதர் தென் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தவிர வேறு எந்த இதுலையுமே நாங்கள் இன்வால்வ் ஆகிறதில்ல. ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ்க்கும் கம்பெனிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டுமே நாங்கள் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நாங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஃபர்தராக அதோடைய கிரெடிட்டபிலிட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்தராக அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கள் நேம் வச்சு எதுவும் ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அவேராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு
வந்துட்டு அந்த எஃபோர்ட் எடுத்ததுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதே மாதிரி கண்டினியூவாக வீடியோ பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய மைனிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுங்க. ஏன்னா மேட், ஃபோர்மேன், சர்தார், நீங்கள் வந்துட்டு மெட்டல் ஒர்க் பண்ணாலும் சரி, கோல் ஒர்க் பண்ணாலும் சரி, ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லா லெவல்லையுமே வேக்கன்ட் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட மைனிங் ஃப்ரெண்ட்ஸ், மைனிங் குரூப்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஸோ தேங்க்யூ வெரி மச்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.